நேஷனல் ட்ரெஷர், இண்டியானா ஜோன்ஸ் இந்த மாதிரி படம்லாம் பிடிச்சவங்களுக்கு அடுத்த ஒரு படம் இதோ வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். ஜான் கிரசன்ஸ்கி நடித்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஆப்பிள் டிவியோட படம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு முந்தானேத்தி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆப்பிள் டிவியில் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் மேபி ஐ திங்க் லிமிட்டட் ரிலீஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அவார்டுக்கெலாம் நாமினேட் பண்ணணுன்னா தேட்டரில் சும்மா ஒரு பேச்சுக்காக லிமிட்டட் ரிலீஸ்ன்னு பண்ணுவாங்க. பட் இந்த படம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஜான் கிரசன்ஸ்கி இருக்கார். இவரும் இவரோட ஃபேமிலி, இவரோட தங்கச்சி, இவரோட அப்பா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆர்கியாலஜி இது ரிலேட்டடான ஒரு இதில் இருக்காங்க. பட் ஏதோ சம்ஹவ் அவங்களோட பாஸ்ட்டை வந்து காமிக்கிறது இல்லை. பட் இவங்க வந்து ஒரு ட்ரெஷர் ஒன்று, அதாவது ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படின்னு ஒன்று. இது அந்த காலத்திலேருந்து பல நாடுகள்லேயும் பல புராணங்கள்லேயும் சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு நம்பப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு ஃபவுண்டைன் ஆஃப் யூத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டைனில் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கிறவங்களுக்கு எட்டர்னல் யூத், அவங்களோட நோயெல்லாம் போயிடும், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபாக இருப்பாங்க, இம்மார்டல் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு லிவரில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் கிரசன்ஸ்கியை வந்து ஹையர் பண்ணியிருக்கான். அவனுக்கும் ஒன்று ஒரு டீம் இருக்குது, அவங்க அப்பாவோட அந்த ஒரு டீம் இருக்குது. அவங்கள வச்சு இந்த ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை இவங்க தேடுற இந்த படலத்தில் நிறைய விஷயங்களை வந்து திருட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே அங்கேன்ட்டு கொஞ்சம் ஒரு சில ஹைஸ்ட்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நடுவில் போலீஸ் இவங்களை துரத்துறது, அப்புறமா சில ப்ரொடெக்டர் இவங்களை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு பல விஷயங்களுக்கு நடுவில் என்ன நடக்குது, இதை வந்து ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதோட இந்த படம் முடியுது. இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னா, இன் ஜென்ரல் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நினச்ச அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது சில இடங்களில் வந்து அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. இதில் எது பிடிச்சிருந்து எது பிடிக்கல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜென்ரலாகவே இந்த நேஷனல் ட்ரெஷர் ஆகட்டும், இண்டியானா ஜோன்ஸ் ஆகட்டும், சில விஷயங்களை வந்து தேடி போகிறதாகட்டும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற சில விஷயங்கள், இது வந்து இது கண்டுபிடிச்சா இது கிடைக்கும், அது கண்டுபிடிச்சா அது கிடைக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஜென்ரலாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டுவைன் ஜான்சனோட ஒரு படம் கூட இருக்கும், ஐ திங்க் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த்தோ சம்திங் லைக் தட். அந்த படம் எல்லாமே இந்த மாதிரி தான், சில மேப்பு, கோஆர்டினேட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் புட் டுகெதர் பண்ணுறது அப்படிங்கிறதே அந்த ப்ராசஸே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் மேக்கிங், ஆக்ஷன் சீன்ஸ், இது வந்து கை ரிச்சியோட படம். ஸோ கை ரிச்சியோட படம் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு ஆக்ஷன், இதுவும் பயங்கரமான அந்த ஆக்ஷனுங்கிறது சும்மா இல்லாமல் அப்படி அடி தட்டி ரத்தம் தெறிக்கிறது, பொழக்கிறது, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கை ரிச்சியோட படம் தான் இது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எது பிடிக்கல அப்படின்னா, அதுவுமே இந்த சில விஷயங்களே தான். ஜென்ரலாகவே இந்த கை ரிச்சியோட இதில் வந்து கொஞ்சம் ஓவர் சினிமேட்டிக்காக இருக்கும். ரொம்ப சினிமாத்தனமாக இருக்கேன், ஆப்வியஸ்லி சினிமாத்தனமாக தான் இருக்கும். பட் அந்த கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து இவங்க நினச்சா இது இருக்குது, அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. என்னப்பா ரொம்ப கன்வீனியண்ட்டாக எடுத்துட்டிங்களே, அது எப்படி பண்ணீங்க, எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் காமிச்சிருந்தா நல்லா சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதுவாக பட்டுது. அதே மாதிரி கன்வீனியண்ட்டாக போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதாகட்டும், வில்லனுங்கக்கிட்டேருந்து இது பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப அப்படியே ஏதோ அப்படியே மெனக்கடாமல் அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கதை விட்றீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மற்றபடி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு இந்த படம். ஆப்பிள் டிவியில் இருக்குது, தமிழில் வந்து சப்டைட்டில் இருக்குது. வழக்கம் போல் ஆப்பிள் டிவியில் எதுவாக இருந்தாலும் தமிழில் வந்து சப்டைட்டில் உண்டு. ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பக்காவாகவே இருந்துச்சு. நடுவில் அந்த தமிழ் சப்டைட்டில் வச்சு பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கலன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு கேஷுவல் ஒரு 2 hour டைம் பாஸ்க்கு தான் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம், ஃபவுண்டைன் ஆஃப் யூத். அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.